வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோலான்ஸ். இன்றைய இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். இந்த 3 நட்சத்திரங்களின் சிறப்பு ஜோதிடத்தில் தசை பலன்கள் பொதுவாக குரு அணி மற்றும் சுக்கிர அணி என 2 அணிகளாக பிரிக்கப்படுகின்றன. குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்து குரு தசை நடந்து கொண்டிருக்கும்போது அவர்கள் சுக்கிர அணியின் லக்னங்களான ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த லக்னங்களில் பிறந்திருந்தால் குரு தசை முடிந்தவுடன் அடுத்த லக்ன யோக தசைகளான சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசை நடந்து சுமார் 70 வயது முதல் 90 வயது வரை யோகமான வளமான வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான அமைப்பு இவர்களுக்கு உண்டு. 2026ஆம் ஆண்டு யோக ஆண்டாக ஆரம்பமாகின்றன. இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் 2026ஆம் ஆண்டு குரு தசை முடிந்து சனி தசை தொடங்குபவர்களுக்கு வாழ்க்கையில் யோக ஆண்டு ஆரம்பமாகிறது. இந்த ஆண்டில் வேலை தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு, அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி, தந்தையின் தொழிலை ஏற்று நடத்தும் சூழல், திருமண வரன் தேடுபவர்களுக்கு நல்ல வரன், கடல் கடந்த பயணம், வெளிநாட்டு வாய்ப்புகள், வேலை காரணமான சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் என பலவிதமான நல்ல மாற்றங்கள் நிகழப்போகின்றன. முடிவாக 2026ஆம் ஆண்டு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு 100% நல்லதே நடக்கும். மேலும் துல்லியமாக தெரிந்து கொள்ள உங்கள் சுய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்வது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.